மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம இறைச்சலான உலகத்தில் இருக்கிறோம்ல, நிறைய நேரம் வேதத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர்கிட்ட பேசினார்? ஆதாமோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபு, மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது, சாலமோன், இயேசு, பவுல், சீஷர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். அருமையானவர்களே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. வாட்ஸ்அப்பில் ஒரு காட்சி, அழகான ஒரு காட்சியை போட்டு பார்த்தேன். அதில் நிறைய புல்வெளி, அதில் ஒரு நல்ல வேலி போட்டிருக்கிறாங்க. அதில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. வெளியே அந்த வேலி பக்கத்தில் நின்று 3 பேர் சத்தம் கொடுக்குறாங்க. என்னெல்லாமோ மேய்ப்பன் கொடுக்குற மாதிரி சத்தம் கொடுத்து அந்த ஆடை கூப்பிடுறாங்க. ஒரு ஆடு கூட திரும்பி பார்க்கல. கடைசியாக மேய்ப்பன் வந்தான், ஒரு சவுண்டு கொடுத்தான் பாருங்க. அத்தனை ஆடுகளும் அப்படியே பதிலுக்கு சவுண்டு கொடுத்தது. வேகமாக அவனை நோக்கி ஓடி வந்துச்சு, ஒன்று போல் அந்த 100 ஆடுகளும். அருமையானவர்களே, ஆடுகளுக்கு தான் மேய்ப்பனுடைய சத்தம் மாத்திரம்தான் புரியும். நீங்கள் இயேசுவின் ஆடுகளாய் இருப்பீர்களானால் நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட பேசுவார். சங்கீதம் 95:7 வாசிக்கிறோம், அவன் நம்முடைய தேவன், நான் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆடா இருக்கிறீங்களா? அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும், இயேசுவை நம்பி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தேன், ஆலயத்துக்கு போகிறேன், அதனால நான் ஆண்டவருடைய பிள்ளை, முடியவே முடியாது. ஏசப்பாவுக்கு பேரன் பேத்திலாம் கிடையாது, எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி நீங்கள் அவரை கூப்பிடும்போது அவர் உங்கள் உள்ளத்தில் வருகிறார். நம்ம பாவம் கழுவப்பட்ட நிச்சயம் உள்ளத்தில் இருக்குன்னா, ஏசப்பா என் கூட ஆளுகை செய்கிறார், என்னை ஆளுகை செய்கிறார், அவர் சத்தத்தை கேட்குறேன், அவரோடு கூட நான் நடக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குமானால் அதுதான் நீங்கள் ஆண்டவருடைய ஆடுன்னு அர்த்தம். 2வது, ஆண்டவர் நம்மளுடைய அப்போ பேசுவார். நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்கும் போது பேசுவார். ஜபத்துக்குன்னு ஒரு தனி டைம் ஒதுக்கிருங்க. சத்தம் நிறையா இருக்கிற இடத்துல வேண்டாம், அமைதி, அதிகாலை வேலை, நல்ல நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்களேன். ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும். நிறைய நேரம் என்ன செய்யும் தெரியுமா? மளிகை கடைக்காரனுக்கு லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கடன்னு ஆண்டவருக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க காத்திருக்கும் போது கர்த்தர் பேசுவார். அது மாத்திரமல்ல, வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். வேத வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஏன்னா வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிங்க, அன்னன்னைக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்வார்? பேசுவார். ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பேன்,
கர்த்தர் என் கூட பேசுகிற வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நாங்கள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இரைச்சல் சத்தம் அதிகமாக இருக்குல்ல. இது நடுவில் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியுமா? நான் வாஞ்சித்தால் கேட்க முடியும். ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி காத்திருங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். அப்படியே மெல்லிய சத்தத்தை நிறைய கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, எல்லார் கையிலையும் வந்துச்சு செல்ஃபோன், இல்லை யூடியூப்பு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்னும் என்னென்னவோ நிறையா வந்துருச்சு. ஆனால் பாருங்கள், இதை கையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கேப் கிடச்சா கூட அதை தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த உலக சத்தம் காதுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும் போயிட்டே இருந்தால் நிச்சயமாக ஆண்டோடைய சத்தத்தை நாம் அருமையானவர்களே கேட்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லனாலும் சரி, அல்லது பஸ்ஸில் ஏறினாலும் பாருங்கள், எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன். ட்ரெயினில் போனால் எல்லார் கையிலையும் செல்ஃபோன், எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன். டாக்டருக்காக காத்துட்டு இருந்தால் முந்தியெல்லாம் கவலைப்படுவாங்க சிஎம்சியில், இப்போல்லாம் பார்த்து அப்படி திரும்பி பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை கையில் வச்சிட்ருக்குறாங்க. ஒரு வீட்டில் டிவி பார்த்துட்டே இருந்தாங்களாம், திருடன் உள்ள நுழைஞ்சானா, காணும் பீரோவையாக தூக்கிட்டு போயிருக்கானா. அவன் சொன்னானா, அந்த வீட்டில் எல்லாரும் டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்யறது, பின்வாசல் திறந்துருந்துச்சு, பீரோவையே எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்கி டிவியையும் செல்ஃபோனையும் பார்க்குற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சின்ன பிள்ளைங்க இன்னும் ரொம்ப மோசம். 4-5 வயசு பிள்ளை கூட ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வீடியோ கேம் பார்க்க தெரியுது. இன்றைக்கி சில பிள்ளைங்க எனக்கு தெரியும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கொடுத்து என்னவே ஜெபிக்க கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய அவங்ககிட்ட கேட்டால் ஜெபிக்க நேரம் இல்லைங்க, பைபிள் வாசிக்க நேரமே இல்லைன்னு சொல்வீங்க. ஆனால் செல்ஃபோனில் மட்டும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மார்க் 11:17, என்னுடைய வீடு எல்லா மனுஷருக்கும் ஜப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. பாருங்க, கள்ளர் குகையாக்கிட்டோம் இந்த வீட்டில். இது தேவனுடைய ஆலயம், இதிலிருந்து ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பார்க்குற காட்சிகள், நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம ஜெபிப்பதற்கு தூண்ட வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். இந்த வீணான யூடியூப் சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம்லாம் இருந்தால் நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. ஒரு நாள் இந்த எலெக்ஷன் டைமில் நான் யூடியூப்பை கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு யார் என்னென்ன சொல்கிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என் மக சொன்ன, அம்மா முதல் ஃபோனை நிறுத்திட்டு படுங்க, அப்போ தான் ஆவியானோடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். உண்மையிலே அது உண்மை என்று நான் உணர்ந்தேன். 2வது பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 46:10 சொல்லுது. அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்த மெல்லிய சத்தம். இந்த எலியா தீர்க்கதரிசி 40 நாள் வனாந்தரத்தில் நடந்தே போனார். ஆண்டவர் வா என் சமூகத்தில் வந்து நில்லுன்னு எலியாவை கூப்பிட்டார். முதல்ல பார்த்தா பர்வதங்களை பிழைக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பெரிய சத்தம் கெட்டுச்சான். அடுத்து பூமி அதிர்ச்சி, அதுக்கப்புறம் அக்கினி. ஒன்றுலையும் கர்த்தர் பேசவே இல்லை. கடைசியாக அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் தான் ஆண்டவர் பேசினாராம். ஆண்டவர் நம்மோடு கூட ஆவியில் பேசுவார். நிறைய நேரம் ஆண்டவர் பேசுகிறத அதிகாலையில் 4 மணிக்கு நான் ஜெபிக்கும் போது அழகாக உணர்ந்திருக்கிறேன். வேதத்தை தியானிக்கும் போதும் ஆண்டவர் பேசுவார்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். இந்த காலத்தில் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா? எல்லாரும் தீர்க்கதரிசின்னு யாராவது சொல்லிட்டா போதுங்க, உடனே ஃபோன் பண்ணி, சிஸ்டர் எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்கிறீங்களா, என்கிட்டயே அப்படி கேட்குறாங்க. ஆண்டவருக்கு நம்மை பற்றி எப்போதும் அடுத்தவங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கிற வேலையா இல்லை. அருமையானவர்களே, நிறைய நேரம் தீர்க்கதரிசிகளை கெடுக்கிறதே மனிதர்கள் தான். அருமையானவர்களே, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அழகாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அதுபடியே நடந்தீங்கன்னா பின்னாடி ஊழியக்காரங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பவுலை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:16 வாசித்தோன்னா பவுல் சொல்கிறாரு, நான் எருசலேமுக்கு போக போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 20:22-23 நம்ம வாசிக்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 21:4 பார்த்தா
அங்கே உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க, வேண்டாம், ஆவியின் ஏவுதலினாலே சொல்கிறாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 21:11-12 அவங்க சொல்கிறாங்க போக வேண்டாம். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் எருசலேமில் கட்டப்படுறதுக்கு மாத்திரம் அல்ல, நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலோட கச்சைகளை எடுத்து தன்னை சுற்றி கட்டிக்கிட்டு அவர் சொல்கிறார், இந்த கச்சைகளை உடையவன் எருசலேமிலே விதமாய் கட்டப்படுவான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அழுகிறாங்க. வேண்டாம் பவுலே, நீங்கள் போக வேண்டாம். அவர் சொல்கிறார், கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்லை, நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். நம்ம என்ன சொல்லுவோம், 3 தடவை ப்ராஃபஸி வந்துருச்சு, அதனால வேண்டாம், போவே வேண்டாம்னு யோசிப்போம்ல. ஆனால் பவுல் தைரியமாக போனாருங்க. போன பிறகுதான் அப்போஸ்தலர் 23:11 வாசிக்கிறோம், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி சொன்னது போல ரோமாபுரியிலும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று பவுலுடைய பக்கத்தில் நின்று எருசலேமில் கர்த்தர் அவருக்கு சொன்னாராம். பாருங்க அவர் ஆவிக்குரிய மனிதர் தான். இத்தனை தீர்க்கதரிசி சொன்னாங்க, இவ்வளோ ஜனங்கள் சொல்கிறாங்க, தனக்குமே தெரியும். ஆனால் தெளிவாக கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு அவர் அறிந்திருந்ததுனால தான் எருசலேமை குறித்து போகிறது குறித்து அவர் பயப்படவே இல்லை. எனக்கு ஒரு அருமையான ஊழியக்கார சிநேகிதி உண்டு. நாங்கள் 2 பேரும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலையை விட்டுட்டு நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம். அவளுடைய மகளுக்கு திருமணம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போது 2 பேர் சொன்னாங்க, நீங்கள் பார்க்குற இந்த காரியம் தேவ சித்தம் இல்லை என்று சொன்னாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, சரி நீ ஜெபம் பண்ணு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணோம். இந்த காரியம்தான் ஆண்டவருடைய சித்தம்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாருப்பா. நிறையா வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் எங்கள் கூட பேசவே இல்லை அப்படின்னு தைரியமாக எடுத்து மூவ் பண்ணாங்க. அந்த இடத்துல கல்யாணம் முடித்தாங்க. இன்றைக்கி கணவனும் மனைவியுமாய் அந்த 2 வாலிப பிள்ளைகளும் அருமையாக ஊழியம் செய்கிறாங்க. அருமையானவர்களே, 2 பேர் வேண்டான்னு சொன்னாங்க, வேண்டான்னு விட்டுருந்தா இன்றைக்கி எப்படி ஆயிருந்திருக்கும். அழகாக ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். யோசேப்பு, தானியேல், இயேசுவுடைய அப்பாவாகிய யோசேப்பு, பவுல், எல்லாருக்கூடையும் ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார்ல. எனக்கும் நிறையா காரியங்களை ஆண்டவர் சொப்பனத்தில் தான் வெளிப்படுத்துவார். ஆனால் எல்லா சொப்பனமும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சொப்பனமா? சில பேர் என்னத்தையாவது ஒரு சொப்பனத்தை கண்டு பார்த்துட்டு பயந்து, ஐயோ சொப்பனம் கண்டேன். பாருங்க, பிரசங்கி 5:3 சொல்லுது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தையின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். பிரசங்கி 5:7 வாசிக்கிறோம், அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல. அப்போ தொல்லையின் திரட்சியினாலும் சொப்பனம் பிறக்கும். சில சொப்பனம் மாயையாக இருக்கும். நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், இது கர்த்தர் கொடுத்த சொப்பனம், இது நிச்சயமாக நடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் கொடுத்த சொப்பனம்னா உங்கள் மனசில் அப்படியே நிற்கும், அது நிறைவேறும் வரைக்கும். அதனால் சும்மா சொப்பனம் கண்டேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் தந்த சொப்பனமான அதையும் நம்ம பகுத்தறிய தெரியக்கூடிய ஞானம் நமக்கு வேணும். அருமையானவர்களே, தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கூடயும் பேசுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நான் எந்த பாதையில் போவது, நான் என்ன செய்வது, எனக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்ல மாட்டாரா, வழி நடத்த மாட்டாரா என்று கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கட்டாப்பா. வேதத்தை வாசிக்கும் போது அவங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்கள் ஊழியர்கள் மூலமாய் நீங்கள் அவங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் செய்யும்போது ஆண்டவரே, அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறுமே ஆண்டவரே. தாவீது ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள்கிட்ட கேட்டு செஞ்சாரப்பா. நாங்களும் அப்படியே உம்மிடத்திலே கேட்டு செய்ய, உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொள்ள எங்களுக்கு பழக்கித்தாங்கன்னு ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்போதும் இந்த வேளையிலே ஆண்டவரே, வியாதியோடு பிரச்சனையோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. வியாதியிலிருந்து சுகத்தை தாங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தையை தாங்க. திருமண தடைகள் விலகட்டும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆடுகளாய் அவர்கள் இருக்கட்டும். உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
ஆமென். எங்கள் முகவரி மேய்ப்பனின் குரல் 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.